வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. யூஜிடி அரபி யூனிட் 1க்கு ஹட்சன் புக்கில் இருந்து நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 3ல் ஏஜ் ஆஃப் சாசரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஹெல்லோட ஃபவுண்டேஷன் என்ன, ஹெல்னா என்ன, அதோட பேக்ரவுண்ட் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுக்கப்புறமா நம்ம ஒரு ஆத்தராக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஆத்தர் நமக்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் சாசர். சாசரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சாசர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஓல்டு நெட்டு கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எல்லா கொஷின்லேயும் சாசர் இருப்பார். சாசர் இருக்காத கொஷினே இருக்காது. ஒவ்வொரு கொஷின்லேயும் 2004 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின்லையும் சாசரோட ஒரு கொஸ்டின் இருக்கும். அது கேண்டர்பரி டைல்ஸ்லேருந்து, இல்லைனா அவரோட ஒர்க்கு சம்மந்தமாக, இல்லைனா அவங்களோட பயோகிராஃபி சம்மந்தமாக, இல்லைனா அவங்களோட பர்த் டெத் இயரு, அப்புறமா குரோனாலஜி ஆர்டர் வைஸாக கொஷின்ஸு, இப்படி நிறைய கொஷின்ஸ் சாசரோட தான் நம்ம பார்க்கலாம். அப்போது இப்போ லாஸ்ட்டாக நடந்த 2025 ஜனவரியில் நடந்த கொஷினில் கூட சாசரோட கொஷின் ஒன்று இருந்ததுன்னு சொல்லி சாந்திஸ் கஃபேயில் நம்ம பார்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு ஏர்லி வீடியோவில். ஓகேவா? இப்போது அவ்வளோ முக்கியமான ஒரு ரைட்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் அட்டென்ஷன் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, த ஏஜ் ஆஃப் சாசர். சாசர் எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னா 1340 பிறந்து 1400 இறந்துருக்காங்க. ஏஜ் ஆஃப் சாசர். The Geoffrey Chaucer was born in the reign of Edward III, lived through that of Richard II, and died after Henry IV ascended the throne. இப்போது இந்த ஜெஃப்ரி சாசர் யாரோட ஆட்சி காலத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா எட்வர்ட் 3யோட ஆட்சி காலத்தில் பிறக்கிறாங்க. ரிச்சர்ட் 2வோட ஆட்சி காலத்தில் வாழ்கிறாரு. அப்புறமா ஹென்ரி 4 ஆட்சிக்கு 1 இயருக்கு அப்புறமா இறந்து போகிறாங்க. இப்போது இந்த ஒரு லைன்லேருந்து அண்ட் டயட் த இயர் ஆஃப்டர் ஹென்ரி 4 அசண்டட் த த்ரோன். அப்போது இந்த ஒரு கொஸ்டின்லேருந்து ஹென்ரி 4 எப்போ ஆட்சிக்கு வராரு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ 1400 ஹென்ரி 4 சாசர் இறந்துறாரு. அப்போது ஹென்ரி 4 ஆட்சிக்கு 1 இயருக்கு அப்புறமா சாசர் இறந்து போகிறார் அப்படின்னா ஹென்ரி 4 ரூலிங்க்கு எப்போ வராங்க அப்படின்னா 1399 வராங்க அப்படிங்கிறத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஹிஸ் லைஃப் தஸ் கவர் எ பீரியட் ஆஃப் glaring social contrast and rapid பொலிட்டிக்கல் சேஞ்ச். இவரோட ஆட்சி காலத்தில் தான் ரொம்ப தெளிவான சமூக வேறுபாடு, அப்புறமா ஃபாஸ்டான ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், அரசியல் மாற்றம், இது எல்லாமே இவரோட காலத்தில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் பின்னாடி வர்ற ஒர்க்லலாம். ஓகே, எட்வர்ட் ரெயின் மார்க் த ஹையஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மிடிவல் சிவிலைசேஷன் இன் இந்தியா. இந்த எட்வர்டோட ஆட்சி காலத்தில் நடுத்தர காலத்தில் நாகரிகத்தோட உச்ச காலகட்டத்துக்கே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க சிவிலைசேஷன் இன் இந்தியா. ஓகே, நாகரிகம் ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சது எட்வர்ட் 3யோட பீரியட்லன்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் ஆல்சோ த மிட்சம்மர் ஆஃப் இங்கிலீஷ் சிவல்ரி. அப்போது அதோட ஆங்கிலத்தோட வீரத்தன்மையும் உச்சகட்டமாக இருந்த காலம் தான் இது. தி ஸ்பிரிட் ஆஃப் ஹிஸ் கோர்ட் வாஸ் that of a romantic idealism which fills Chaucer's own tale and the story of successive wars with France of the famous victories Crecy and poetess as written in the Chronicle Royset. இப்போது இது நம்ம பின்னாடி இருந்து வரணும். இந்த லைன் நம்ம பின்னாடி இருந்தோம்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா க்ரானிக்கல் ஆஃப் ராய்செட் அப்படிங்கிற ஒரு ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கில் எதை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு க்ரீசி, அப்புறமா போய்டஸ் அப்படிங்கிற ஒரு 2 வாரை பற்றி எழுதியிருக்காங்க. இந்த 2 வாரமே யார் கூட நடக்குது அப்படின்னா இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடக்கிற வார் தான். இந்த 2 வாரிலையும் பயங்கரமாக இங்கிலாந்து என்ன ஆகுது அப்படின்னா சக்ஸஸ் ஆகுது. இந்த வார் எந்த பீரியடில் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த க்ரீசி அப்படிங்கிற வார் 1346லையும், இந்த போய்டர் அப்படிங்கிற வார் 1356லையும் நடக்குது. இப்போது இந்த 2 பற்றியுமே எந்த ஒர்க்கில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த க்ரானிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கில் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஜீன் ரோய்சாட் அப்படிங்கிற ஒருத்தர் க்ரானிக்கல் எழுதியிருப்பார். அந்த க்ரானிக்கல்ஸில் இந்த 2 ஒர்க்கை பற்றி எழுதியிருக்காங்க. க்ரீசி அண்டு போய்டர்ஸ் அப்படிங்கிற 2 வாரை பற்றி எழுதியிருக்காங்க. இந்த 2 வாரம் எப்போ நடந்ததுன்னு பார்த்தோன்னா 1346லையும் 1356லையும் 10 இயர் கேப்பில் நடந்தது. இந்த தொடர்ச்சியான இந்த 2 வாரிலையும் இங்கிலாந்து பயங்கரமாக சக்ஸஸ் ஆகுறாங்க. இப்போது இது சாதாரண வரலாற்று மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய நாவல் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓன் நைட் டேல்ஸ். இப்போது இதோட விக்ட்ரியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு வரலாற்றில் ஒரு விக்ட்ரி இருக்குது, ஒரு வெற்றி கிடைக்கிது அப்படின்னா அது சாதாரணமாக ஒரு சக்ஸஸாக தான் பார்ப்பாங்க. ஆனால் இங்கிலாந்து டெவலப் ஆகி வந்துக்கிட்டு இருக்கிற பீரியட் இல்லையா, அதனால் இந்த சக்ஸஸை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரீட் மோர் லைக் எ பிரில்லியன்ட் நாவல் தன் எ பீஸ் ஆஃப் சோபர் ஹிஸ்ட்ரி. சாதாரணமாக ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி இல்லாமல் இந்த வரலாற்றை என்னன்னு ஒரு நாவல் மாதிரி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க, படிக்கிறாங்க. ஓகே, ஸ்ட்ராங் இன் இட்ஸ்
newly established unity, England went forth on its career of foreign conquest in a mood of beyond courage, and every fresh triumph served to further stimulus to the national ambition and pride. இதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய ஹோப் வருது. பொதுவாகவே ஒருத்தவங்களுக்கு சக்ஸஸே கிடைக்காம இருந்த பட்சத்தில் திடீர்னு ஏற்கனவே வந்து 1666 யார் வரா, நார்மன் கான்குவெஸ்ட் வராங்க, அடிபட்டு கிடக்குது இங்கிலாந்து, அதுலேருந்து மீள முடியாமல். அப்போது லாங்குவேஜில் டிஃப்ரெண்ட் வருது, சோசியல் ஆக்டிவிட்டீஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பொலிட்டிக்கலில் நிறைய சேஞ்சஸ் நடக்குது. இந்த காலகட்டத்தில் இவங்க போய் இன்னொரு நாட்டோடு ஜெயிச்சுட்டு வராங்க. அப்போ இவங்களுக்கு எவ்வளோ பலம் வரும் இல்லையா? அது மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா வந்து பயங்கரமாக ஒரு ஒரு உற்சாகம் கிடைக்குது இவங்களுக்கு. அப்போ அந்த உற்சாகத்தினால என்ன இருக்குது அப்படின்னா ஒரு யூனிட்டி டெவலப் ஆகுது அவங்களுக்குள்ளேயே. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த கிடைச்ச ஃபஸ்ட்டு 2 சக்ஸஸ், இந்த கிரீசி அண்ட் போயிட்டர், அதில் கிடைச்ச 2 சக்ஸஸ்ஸு இவங்களை வந்து ரொம்ப அடுத்தடுத்து போருக்கு போகிறதுக்கு வந்து ஒரு எந்துவாக வந்து கிரியேட் பண்ணுது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, உள்நாட்டோட சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுகளை நோக்கி வந்து அவங்களோட படையை திரட்டி கொண்டு போகிறாங்க. அது ரொம்பவே பெருசாக வந்து நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கு ஆசையை வந்து தூண்டுது. அவங்களோட பெருமையையும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்புறம் டு நேஷ்னல் ஆம்பிஷன் அண்ட் ப்ரைட், அந்த போய் ஜெயிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டுட்டு வருது. ஓகேவா? பட் தெர் வாஸ் அனதர் சைட் டு திஸ் பிக்சர். ஆனால் இந்த நிலைக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. அது என்ன பக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். த கிங் அண்ட் ஹிஸ் நோபிலிட்டி லெட் எ வெரி கே அண்ட் டெபோனர் லைஃப். அப்போது இது ஒரு பக்கம் வந்து மக்கள் வந்து அடுத்தடுத்து முன்னேறி போயிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இந்த கிங் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் போருக்கு அனுப்பிட்டு அவங்க ஒரு சந்தோஷமான அவங்களோட ஃபேமிலியோட கவலையே இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா மற்ற நார்மல் பீப்புள்ஸ் சோல்ஜர்ஸ்லாம் வந்து அவங்க நாட்டு மேலே அக்கறையில் அவங்க பாட்டில் போர் போகிறாங்க. இவங்க எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ட்ரேட் எக்ஸ்பேண்டட் அண்ட் அமங் த கமர்ஷியல் கிளாஸஸ் வெல்த் இன்க்ரீஸ்டு. அப்போது வர்த்தகம் வந்து அப்படியே என்னென்னா போருக்கு போகிற இடத்துல அந்த நாட்டை கைப்பற்றுறாங்க, அங்கேருந்து செல்வ செழிப்புலாம் இங்கே கொண்டுட்டு வராங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து வெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இங்கிலாண்டில். ஓகேவா? இதெல்லாம் வந்து நார்மலாக நமக்கு தெரியும். ஓகே, பட் த மாசஸ் ஆஃப் த பீப்புள் வேர் மீன்வைல் சங்க் இன் த கண்டிஷன் ஆஃப் deplorable misery. Pestilence after pestilence ravaged the land and then in 1348, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயர். 1348 ஒரு பிளாக் டெத் வந்தது. இது என்ன நடக்குது அப்படின்னா இவங்க எல்லோரும் வந்து வெளிநாட்டோட போர் புரிய போயிடுறாங்க. மன்னர்கள் இந்த பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க. அட் த சேம் டைம் போன இடத்துல வந்து ஜெயிச்சுட்டு அதோட வெல்த்தெல்லாம் வந்து சுரண்டி கொண்டு வந்து இங்கிலாந்து கொடுக்குறாங்க. இங்கிலாண்டோட வெல்த் வந்து டெவலப் ஆகுது. ஆனாலும் ஒரு பக்கம் வந்து மக்கள் வந்து ரொம்ப துயரத்தில் தான் இருக்காங்க. யார் துயரத்தில் தான் இருக்காங்க அப்படின்னா நார்மல் பீப்புள்ஸு. ஏன்னா அவங்களுக்கு பெருசாக கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்கல. இந்த சமயத்தில் திடீர்னு ஒரு வந்து எபிடமிக் பிளாக் டெத் ஒன்று வருது. அது 1348 வந்து பயங்கரமாக உலுக்கி போடுது இங்கிலாண்டையே. இது மறக்க முடியாத ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்னு சொல்லுவாங்க இங்கிலாண்டில். இப்போது 1348 came awful epidemic called the Black Death, which in a single year swept away more than a third of the entire population and which reappeared 1362, 1367 and 1370. இப்போது இது என்ன நடக்குது அப்படின்னா வந்து 1348 வந்து ஒரு பிளேக் வருது. அந்த பிளேக் இப்போ இவங்கெல்லாம் போகிறாங்க இல்லையா, போர்களுக்கு போகிறாங்க வராங்க. இந்த மாதிரி போயிட்டு வரும்போது வந்து ஒரு சில இன்ஃபெக்ஷனை கொண்டுட்டு வந்துடுறாங்க. அப்படி வர்றதுல தான் இந்த பிளாக் டெத் வருது. அப்போது இந்த பிளாக் டெத்து வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து மொத்த பாப்புலேஷனில் மொத்த மக்கள் தொகையில் 3 பகுதியை வந்து அழிச்சிருது. திரும்ப இது 1348 வந்தது மட்டும் இல்லாமல் 1362 1367 1370 வந்து வருது. இது திரும்ப ரீஅப்பியர் ஆகும்போது மக்கள் வந்து பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க. இந்த 1362 இந்த இயரை பார்த்தோன்னே நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த 1362 நம்ம எதுக்காக பார்த்தோம், எந்த லாங்குவேஜ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். எனக்கு நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போது இந்த பிளாக் டெத் வந்ததுக்கப்புறமா வந்து மக்கள் பயங்கரமாக நிறைய பேர் அழிஞ்சு போகிறாங்க. அட் த சேம் டைம் அதோடு வந்து தொழில்களும் போயிடுது. அப்போது அங்கே வந்து மக்களுக்கு வந்து வாழ்கிறதுக்கு வந்து வாழ்வாதாரம் எதுவுமே இல்லாமல் போகும்போது அவங்க என்னவா மாறுறாங்க, தன்னோட சாப்பாட்டுக்கு அன்றாட நிலைமையை கழிக்கிறதுக்கு திருட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா திருட ஆரம்பித்தவங்க ஒரு இடத்துல மட்டும் திருடாமல் அடுத்தடுத்து வழிப்பறி கொள்ளையர்கள், அப்புறமா வந்து வேறு ஊருக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்க ஆரம்பிக்குது இங்கிலாண்டில். த வேக்ரன் அண்ட் தீவ்ஸ் மல்டிப்ளைடு. டைரனஸ் லா
பாஸ்டு ஒரு ரெகுலேட்டர் லேபர் ஒன்லி மேட் த பேர்ட் மேட்டர்ஸ் worse. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஊர் ஊராக சுற்ற போகிறாங்க. அப்புறமா வந்து திருடர்கள் அதிகமாக இருக்குது. அப்போ நாட்டில் வந்து கிங்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும், நாட்டை பழைய நிலைமை கொண்டு வரணும். கஜானா காலி ஆகுது. இப்போது அங்கே வந்து டெவலப்மெண்ட்டே இல்லாமல் இருக்குது, எந்த ஒரு தொழிலும் நடக்காமல் இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் மக்கள் மேலே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பயங்கரமாக ஒரு கடுமையான ஒரு வரியை வந்து விதிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொழிலாளர்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கடுமையான சட்டம் வந்து ஏற்றப்படுது. அப்போது அது ரொம்பவே இந்த நிலைமை என்ன பண்ணுது அப்படின்னா மோசமாகுது. which had given temporary glory to the arms of Edward were fraught with the disastrous consequences for his successor. அதாவது இப்போ இவரோட பீரியடில், இந்த எட்வர்ட் 3யோட பீரியடில் இது ரொம்பவே மோசமான ஒரு நிலைமை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா வந்து டெம்பரவரி சந்தோஷம் தான் கொடுத்துச்சு. எது டெம்பரவரி சந்தோஷம் கொடுத்துச்சு அப்படின்னா, இப்போ இவரில் வாரிலெல்லாம் சக்ஸஸ் பண்ணி வந்தாங்கல்ல, அது டெம்பரவரி சந்தோஷம் கொடுத்தது. இவர் போட்ட இந்த கடுமையான சட்டங்கள்னால பின்னாடி வர்ற இவரோட வாரிசுகள், இவருக்கு அப்புறமா இவருக்கு அப்புறமா வந்து ஆட்சிக்கு வருவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா டேக்ஸ் அதிகமாக போடும்போது மக்களுக்கு பிடிக்காமல் போகுது, கிளர்ச்சி ஆரம்பிக்கும் இல்லையா. ஓகே, were brought with disastrous consequence for his successor. Their enormous cost had been to be met by heavy burdens of taxation. இந்த வரி விதிப்பு சுமைனால மக்களுக்கு வந்து பெரிய சுமையாக மாறுது. which were the immediate cause of general rising of the common folk under Wat Tyler, Jack Straw. இது ரொம்பவே முக்கியமான ஒரு 2 பேர். இந்த 3 பேரும் ரொம்பவே முக்கியமானவங்க. இவங்களால தான் கிளர்ச்சி ஆரம்பிக்குது முத இங்கிலாண்டில். வாட் டைலர், ஜாக் ஸ்ட்ரா அண்ட் த அன்ஃப்ரோக்டு ப்ரீஸ்ட். அன்ஃப்ரோக்டு ப்ரீஸ்ட்னா யாருன்னா பதவியிலேருந்து நீக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி பெரிய பதவியில் இருந்திருப்பாங்க, அவங்க தற்காலிகமாக பதவியிலேருந்து நீக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கள தான் நம்ம வந்து அன்ஃப்ரோக்டு ப்ரீஸ்ட்னு சொல்லுவோம். இவங்க 3 பேரும் தலைமையில் ஒரு பெரிய கிளர்ச்சி ஆரம்பிக்குது. தோ சூன் குவல்ட் வித் திஸ் வாஸ் அ சைன் ஆஃப் வைட் ஸ்ப்ரெட்டட் சோசியல் அண்ட்ரஸ்ட். இப்போ இதுக்கப்புறமா எவ்வளோ புரட்சிகள், எவ்வளோ கிளர்ச்சிகள், எவ்வளோ போர்கள் வந்தால் கூட இங்கிலாண்டில் இதுதான் அடித்தளம். இது மூலமாக தான் பரவி வெளியில் போச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிறையா இப்போ 1857 வந்து நம்ம தமிழ் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன், நிறையா போர்கள் வந்து நம்ம பண்ணியிருப்போம் இங்கிலாந்து கூட. ஆனால் அதுக்கு பேசிக்காக வந்து 1806 நடந்த அந்த வேலூர் கழகம் தான் வந்து ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இதில் வந்து இவங்களோட இந்த 3 பேரோட தான் வந்து பேஸாக இருக்குது இதுக்கப்புறம் வந்த கிளர்ச்சிகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. Political troubles also grew apace under Richard's unwise and despotic rule, and the constitutional conflict between the king and his subjects resulted in endless discord and confusions. இதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இது ரொம்பவே இவங்களோட கிளர்ச்சி வந்து பயங்கரமாக அடக்கப்பட்டாலும் பின்னாடி வந்த சமூக கழகத்துக்கு இது அறிகுறியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த ரிச்சர்டு இருக்கார் இல்லையா, இந்த ரிச்சர்டுக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கிங்கே கிடையாது. இது நமக்கு தெரியும். இப்போ ஷேக்ஸ்பியரோட பிளே ரிச்சர்ட் 2ல் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து எவ்வளோ புத்திசாலித்தனம் இல்லாமல் இருக்கார் அப்படிங்கிறத. அதில் பார்த்துருப்போம் இல்லையா, அவரோட டிசிஷனே ஒழுங்காகவே எடுக்க தெரியாது. அந்த மாதிரி ரிச்சர்டோட புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு ஆட்சினாலையும் அப்புறமா ஒரு பயங்கரமாக அடக்குமுறை கொண்டு வராரு. எதுக்கு அடக்குமுறைக்கு கொண்டுட்டு வராரு, மக்கள் வந்து திருட ஆரம்பிக்கிறாங்க, அப்புறமா வேறு ஊருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க பஞ்சத்தினால. இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்காக வந்து அடக்குமுறை ஆட்சியை கொண்டு வராரு. அது வந்து ரொம்பவே பிரச்சனையை வந்து வேகமாக தான் அதிகரிக்க ஒழிய அந்த பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பிட்வீன் த கிங் அண்ட் ஹிஸ் சப்ஜெக்ட் மீன்ஸ் மக்கள். ஓகேவா. கிங்குக்கும் மக்களுக்கு இடையில ரிசல்டட் இன் என்லெஸ் டிஸ்கார்ட் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ். 2 பேருக்கும் வந்து ஒரு குழப்பமும் ஒரு முரண்பாடு தான் ஏற்படுத்துது. டிஸ்கார்ட் மீன்ஸ் முரண்பாடுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து என்லெஸ் டிஸ்கார்டு, முடிவில்லாத ஒரு முரண்பாடு தான் யாருக்கு இடையில வருது, கிங்குக்கும் மக்களுக்கு இடையில. த டெம்பர் ஆஃப் த இங்கிலாந்து ஆஃப் சார்லஸ் க்ளோசிங் இயர்ஸ் வாஸ் தேர்ஃபோர் very different from that of the England into which he had been born. இந்த லைனை பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் வரும். என்ன வரும்னா, இப்போ வந்து நம்ம அடிக்கடி நம்ம குழந்தைங்கக்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது இது எதுவுமே கிடையாது, எல்லாமே மாறிடுச்சு. அப்போ எப்படி இருந்தது தெரியுமா, இப்போ எப்படி இருக்குது தெரியுமா, இப்படிங்கிற இந்த டைலாக் நம்ம வீட்டில் வந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துடும். அது மாதிரி தான் இந்த சார்லஸோட க்ளோசிங் இயர், அவரோட கடைசி காலகட்டம் அவர் பிறந்தப்போ இருந்த மாதிரி இல்லை. Therefore, there were very different from that of England into which he had
had been born. அவர் பிறந்தப்போ எப்படி இருந்ததோ இங்கிலாந்து, அதோட ரொம்ப வித்தியாசமாக மாறிடுச்சு அவர் இறக்கும்போது. அப்போது சாகும்போது கூட நிம்மதி இல்லாமல் கஷ்டத்தில் தான் செத்துருக்கார் போல். நாடு இவ்வளோ இப்படி ஆயிடுச்சே மோசமா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, மச் ஆஃப் த கிளாமர் had gone from life and men were more conscious of its stern realities. அப்போது இதில் வாழ்க்கையோட கவர்ச்சி இந்த பெரும்பாலும் எல்லாமே மறைஞ்சிருச்சு. அதை ரொம்ப மக்கள் வந்து அதோட கடுமையான உண்மை என்ன அப்படிங்கிறத வந்து அதாவது ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டர்ன் ரியாலிட்டிஸ் அப்படின்னா ரொம்ப கடுமையான உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இதுக்கு முன்னாடி வந்து எப்படி படித்தாலும் வந்து எக்ஸாம் பாஸ் ஆகிடலாம், ஆனால் இப்போ ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு படித்தா மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியுங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி மக்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலாந்தில் உள்ள மக்கள் வந்து இல்லை, இது கவர்ச்சியான வாழ்க்கையெல்லாம் மறைஞ்சு போச்சு, உண்மையான வாழ்க்கை ரொம்பவே கஷ்டம், இந்த போயம் படிக்கிறது, ஒர்க்கு படிக்கிறது, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்குங்கிற நிலைமை வந்து மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஓகே, இந்த இது ஒரு பக்கம் வந்து திருட்டு, அப்புறமா ஊர் சுற்றுறது, இதெல்லாம் கூட வந்து காசாக இருந்தால் கூட ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு சொல்ல வராங்க நெக்ஸ்ட் இதில். அமாங் த காசஸ் விச் கிரேட்லி கான்ட்ரிபியூட்டட் டு த இன்க்ரீஸ் ஈவில் ஆஃப் சாசர் ஏஜ். சாசரோட காலத்தில் இந்த கொடுமைலாம் நடக்கிறதுக்கு, இந்த தீமைகள்லாம் அதிகமாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, வி மஸ்ட் ஆல்சோ ரெக்கன் த கரப்ஷன் ஆஃப் த சர்ச். இது ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம எல்லா இதுலேயும் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த சர்ச்சு தான் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் ஊழல் ஏற்படுறதுக்கு. திருச்சபையோட ஊழல் தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது இந்த காலத்தில் தீமைகளுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஜீல் அண்ட் எனர்ஜி வேர் லிட்டில் வாஸ் நவ் லெஃப்ட் இன் த கண்ட்ரி. அப்போது இதுக்கப்புறமா அந்த ஆன்மீகத்து மேலே இருந்த ஆசையும், அப்புறமா வந்து நாட்டு மேலே இருந்த பற்றும், அதோட ஆற்றல் என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. எதனால? இந்த கரப்ஷன் ஆஃப் த சர்ச்னால. ஓகே, த கிரியேட்டர் ப்ரிலேட்ஸ் ஹீப்ட் அப் வெல்த் அண்ட் லிவ்ட் இன் எ காட்லெஸ் அண்ட் வேர்ல்ட்லி வே. இவங்க எல்லோரும் என்ன ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இந்த ஆன்மீகவாதிகள் எல்லாருமே, மத குருக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து சர்ச்சுக்கு வர்றவங்க கிட்ட பாவ மன்னிப்புக்காக காசு வாங்குறது, அப்புறமா வந்து நிறைய இந்த ஆன்மீக உலகம் இல்லாமல் நார்மலாக நம்மளோட ஆசையெல்லாம் இருக்கும் இல்லையா, நார்மல் ஹியூமனுக்குள்ள ஆசையெல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. இந்த பெரிய பெரிய மத குருக்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கி சொத்துக்களை வந்து சேர்க்க ஆரம்பித்தாங்க. வேர்ல்ட்லி வே அப்படின்னா வந்து நம்ம சாதாரணமாக மக்கள் வாழ்கிற வாழ்க்கையை அவங்களும் வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க இந்த ஆன்மீக மத குருக்கள். த ரேங்க் அண்ட் ஃபைல் ஆஃப் கிளர்ஜி வர் இக்னோரண்ட் அண்ட் கேர்லெஸ். சாதாரண மத குருக்கள் வந்து அறியாமையும் அவங்களுக்கு கேர்லெஸ்னால் கவனக்குறைவு ரொம்பவே இருந்தது. இப்போ பெரிய ஆன்மீக மத குருக்கள், பெரிய பெரிய மத குருக்கள்லாம் அவங்க சொத்தை சேர்த்து வைக்கிறதுல கான்சியஸாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நார்மலாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கொஞ்சம் லோயர் பெரியல இருப்பாங்கள்ல மத குருக்கள், அவங்க என்ன இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆன்மீக பற்றி ஒன்றுமே தெரியாமையும், அதை பற்றி கவலைப்படாமையும், அதை பற்றி ரொம்பவே கவனக்குறைவாகவும் இருக்க ஆரம்பித்தாங்க. த மெண்டிகன் ஃப்ரையர்ஸ் வேர் நொட்டோரியஸ் ஃபார் தயர் கிரீட் அண்ட் ப்ரோஃபிலிகசி. அதாவது இந்த பிச்சை எடுத்து வாழ்கிற மத குருக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப பேராசையோடையும் அப்புறமா ஒழுக்கக்கேடு, இந்த ரெண்டுலேயுமே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாசர் ஹிம்செல்ஃப், சாசர் கூட as we shall presently have to note took title serious interest in social reform. இவருமே என்ன பண்ணல, ஒரு சமூக சீர்திருத்தத்தில் எந்த ஆர்வமும் வந்து காமிக்கவே இல்லை. ஏன்னா இவரோட போயம் எழுதியிருக்கிறாரு, டேல்ஸ் எழுதியிருக்கிறாரு, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம பார்த்தோமே ஒழிய, இவர் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இவர் சோசியல் ரெஃபார்மேஷனில் எந்த ஒரு பார்ட்டிசிபேஷனும் பண்ணலை. எட் த போர்ட்ரைட் விச் ஹீ ட்ரா ஃபார் ஆஃப் த ஃபேட் ப்ளஷர் லவ்விங் மாங்க் அப்படிங்கிறது சாசரோட ப்ரொலாக் டு த கான்டெம்பரரி டேல்ஸில் வர ஒரு கேரக்டர். ஓகேவா? மாங்க்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம் வந்து இந்த திருச்சபையில் ஒர்க் பண்ணுறவங்கள தான் வந்து ஒரு மாங்க் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா வந்து வாண்டன் ஃப்ரையர், இவங்களும் ஒரு கேரக்டர் சாசரோட ப்ரொலாக் டு த கான்டெம்பரரி டேல்ஸில் வருவாங்க. இந்த அட்ஜெக்டிவ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். வாண்டன் ஃப்ரையர், லவ்விங் மார்க், கிளவர் ரோக். இதை கூட நாளைக்கு வந்து கொஸ்டினாக கேட்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள அட்ஜெக்டிவை தூக்கி போட்டு மாற்றி போட்டு கூட இந்த கிளவர் ரோக், த பார்டனர், who wander about caulking indulgence and relics, so that he was alive to the shocking state of things which existed in the religious world of his time. இப்போது இவர் வந்து அந்த சமூக சீர்திருத்தத்தில் வந்து
ஒரு ஆர்வமே இல்லை. ஆனாலும் இவர் வந்து ப்ரொலாக் டு த கேண்டர்பரி சேல்ஸில் எழுதியிருந்தார் இல்லையா, இந்த மாங்கை பற்றி, அப்புறமா லவ்விங் மாங்கை பற்றி, அப்புறமா வாண்டன் ஃப்ரையரை பற்றி, அப்புறம் கிளவர் ரோக், அப்புறமா அந்த கிளவர் ரோக் பார்டனர் இவங்களெல்லாம் பற்றி எழுதியிருந்தார் இல்லையா. இது மூலமாக அவர் வந்து ஒரு இந்த சோசியலில் வந்து அவர் எப்படி ஒரு அதிர்ச்சியான நிலையில் இருந்தார் அப்படிங்கிறத வந்து நமக்கு காமிக்குது. இவரோட இந்த சாசரோட ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் உள்ள கேரக்டர்ஸ் வந்து காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. So that he was alive to the shocking state of things which existed in the religious world of his time. இது பார்த்துட்டோம். It is at this point that we recognize the importance of the work John Wycliffe. இது ரொம்பவே முக்கியமான ஒருத்தர். இவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஜான் வைக்லிஃப் அப்படிங்கிறது எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா 1320 பிறந்து 1384 இறந்துடுறாங்க. இவங்க வந்து என்னன்னு சொல்லி கூப்பிடப்படுறாங்க அப்படின்னா அந்த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன். இது வந்து ஒரு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது ஒரு எம்சிக்யூ, இது ஒரு பிஒய்க்யூ. ஏப்பா இந்த யாரை வந்து மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னா ஜான் வைக்லிஃப். அவர் தான் வந்து மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அதாவது இப்படி வந்து பொலிட்டிக்கலாக வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கிற ப்ரீஸ்ட் எல்லாமே வந்து அவங்களோட வெல்த்தில் இந்த நார்மல் வேர்ல்ட்லி ப்ளஸரை தேடி போயிட்டுருக்குற இந்த காலகட்டத்தில் இந்த இவங்க 3 பேர் கிளர்ச்சி பண்ணுறாங்க இல்லையா, டெய்லர், ஜாக் ஸ்ட்ரா, அப்புறமா ஜான் பால், இவங்கெல்லாம் கிளர்ச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் ஒருத்தர் வரார். யார்? இந்த மறுமலர்ச்சிக்காக விடியற்கால நட்சத்திரம்னு சொல்லி சொல்கிறோம். இவர் சீர்திருத்த இயக்கத்தையோட தந்தைன்னு கூட சொல்லலாம். இப்போது இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இவரோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தட் earnest and intrepid man gave the best of his life to the great task of reviving spiritual Christianity in England, and in the carrying out of his mission he wrote religious pamphlets. என்ன அவர் எழுதியிருக்காருன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து ரிலீஜியஸ் பேம்ப்ளெட்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் ஹிஸ் புவர் ப்ரீஸ்ட் ஆர் அட்டினரண்ட் ப்ரீச்சர்ஸ் ஃபார் அண்ட் வைட் வித் த மெசேஜ் ஆஃப் த ஹாஸ்பல் அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் த டிசைபிள்ஸ் produced a complete English version of the Bible, the first translations of the scriptures into any modern vernacular tongue. இப்போது இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் ரொம்பவே நேர்மையான ஒரு துணிச்சலான ஒருத்தர். இவர் இங்கிலாண்டில் வந்து திரும்பவும் வந்து ஆன்மீக கிறிஸ்தவத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவரோட நோக்கமாக இருந்தது. யாரோட நோக்கம்? ஜான் வைக்லிஃபோட நோக்கம். ஓகேவா? அதனால தான் இவர் வந்து சீர்திருத்த இயக்கத்தோட விடியற்கால நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாரை? ஜான் வைக்லிஃப். அப்போ இவர் நிறையா வந்து நூல்கள்லாம் எழுத ஆரம்பிக்கிறாரு. ரிலீஜியஸ் சம்மந்தமாக இந்த பேம்ப்ளெட்ஸ்லாம் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. மத நூல்கள்லாம் எழுதுகிறாங்க. அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து பூவர் ப்ரீஸ்ட்டு, அந்த ஏழையான பாதிரிகள் இருப்பாங்கள்ல அவங்களையும், அப்புறமா வந்து அட்டினரண்ட் ப்ரீச்சர்ஸ் அப்படின்னா வந்து ஒரு சில இடத்துக்கெல்லாம் போய் வந்து பிரசங்கம் பண்ணுவாங்கள்ல அவங்கள தான் வந்து அட்டினரண்ட் ப்ரீச்சர்ஸ்னு சொல்லுவோம். அவங்கக்கிட்டேயும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இவர் எழுதின இந்த ஆன்மீக சம்பந்தமான நூல்களை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் ஊராக போய் பரப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சீடர்கள் எல்லாத்தையும் வந்து ஹெல்ப்புக்கு வச்சு முழுமையாக பைபிளை வந்து ஒரு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனை வந்து கொண்டுட்டு வராரு. யார் வந்து ஃபஸ்ட்டு பைபிளை வந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஜான் வைக்லிஃப். எந்த லாங்குவேஜில் கொண்டு வராங்க அப்படின்னா வந்து வெர்னாக்குலர் டங்கு, நார்மலாக மக்கள் படிக்கிற இந்த லாங்குவேஜில். ஓகேவா? சோசியல் அண்ட்ரஸ்ட் அண்ட் த பிகினிங் ஆஃப் த நியூ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் வேர் தஸ் டூ ஆஃப் cheap active forces in the England of the later 14th century. இது நவீன மக்களில் வந்து எல்லா மக்களோட எல்லா மக்களும் படிக்கிற மாதிரி மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஒரு ஃபஸ்ட்டு மொழிபெயர்ப்பு இது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க 14th centuryயில். A third influence which did much to the change the current of intellectual interest and thus affected literature very directly came from the new learning. Thus far scholarship had been largely the concern of the church, and men's thought and feeling about themselves and the world had been governed almost entirely by the theology. இப்போது இந்த புதிய மதத்தோட தொடக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 14வது நூற்றாண்டில் இறுதி வரைக்கும் அது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு சக்தியாக வந்து மாறுது. இந்த புதுசாக ஆரம்பித்த இந்த ஜான் வைக்லிஃப் ஸ்டார்ட் பண்ண இந்த மதத்தோட தாக்கம். ஓகேவா? இதில் சயின்ஸு, அப்புறமா வந்து சிந்தனை, இது எல்லாமே வந்து ரொம்பவே வளர ஆரம்பிக்குது. புதிய கல்வி மற்றும் அப்புறமா வந்து அவங்களோட நாலேஜ் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த என்டையர் பை தியாலஜி அப்படின்னா 14வது நூற்றாண்டு வரைக்கும் அவங்களோட சிந்தனைகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. எக்லெசியாஸ்டிக்கல் ஐடியாஸ் அண்ட் த மீடிவல் ஹேபிட் ஆஃப் மைண்ட்
were still the controlling elements in Chaucer's period, but there is a way was now to some extent broken by the influx of a fresh and very different spirit. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள லைனில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, மக்களோட சிந்தனைகளும் உணர்வுகளும் பொதுவாகவே வந்து மதத்தால் தான், என்டையர்லி பை தியாலஜி, மதத்தோட கோட்பாட்டினால தான் கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்கன்னு பார்த்தோம். யார் வந்ததுக்கப்புறம்? ஜான் வெக்லீஃப் வந்ததுக்கப்புறமா. இப்போது சாசரோட காலத்தில் வந்து இந்த சாசரோட ஏஜில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்கன்னா வந்து, பழைய சிந்தனை தான் ரொம்பவே இருந்தாலும், ஆனால் புதுசாக வர்ற ஒரு சில சிந்தனைகள் வந்து பழைய சிந்தனைகளை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்தது, the spirit had arisen in Italy chiefly from a renewed study of the literature of classical antiquity and from the consequent awakening of enthusiasm not only for the art but also the moral ideas of Greece and Rome. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, இத்தாலியில் வந்து ஒரு மறுமலர்ச்சி வர ஆரம்பிக்குது. அந்த இத்தாலியோட மறுமலர்ச்சி எப்படி வருது அப்படின்னா, இந்த இத்தாலியில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிரீக் அண்ட் ரோம், இந்த ஆன்சியன்ட் ஒரு பழங்கால இலக்கியங்களான பழங்கால வரலாறு, இதை அந்த பண்டைய கிரேக்க ரோமிய இலக்கியங்கள் சொல்லுவோம் இல்லையா, அதை போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படித்ததுக்கப்புறமா அவங்களோட அதை வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு புதிய சிந்தனை வந்து இத்தாலியில் வந்து கொண்டுட்டு வராங்க. அதனால் ஆர்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் வந்து புதிய மாரல் ஐடியாஸ், அந்த நெறிமுறைகளுக்குமே கொஞ்சம் ஒரு புதுசாக ஒரு எந்தூசியாசம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Consequent awakening of enthusiasm not only for the art but also the moral ideas of Greece and Rome. அப்போது ஆர்ட்டில் மட்டும் கிடையாது, நெறிமுறைகள்லையும் வாழ்க்கை முறைகள்லையும் நிறைய மாற்றங்கள் வருது, புதுசாக வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இட்டாலியில் வருது. இதுதான் பின்னாடி சாசரோட ஒர்க்குக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டாக இருக்கும். அதனால் இந்த பாயிண்ட் வந்து மறந்துடாதீங்க. ஓகே. an enormous impetus was thus given to intellectual expansion and to men's effort to liberate themselves ஃப்ரம் தியாலஜிக்கல் ட்ராமல்ஸ். இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து, இந்த தியாலஜிக்கல் ட்ராமல்ஸ் அப்படின்னா என்னென்னா, தியாலஜிக்கல் ட்ராமல்ஸ் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடு அப்படின்னா மதத்தோட கட்டுப்பாடு. இப்போ இந்த புதுசாக கொண்டு வராங்கல்ல, இந்த இன்டலெக்சுவல் எக்ஸ்பான்ஷன், இந்த அறிவியல் வளர்ச்சி, சிந்தனை வளர்ச்சி, இது எல்லாமே மக்களை எதிலிருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா வந்து இந்த தியாலஜிக்கல் ட்ராமல்ஸ் லிபரேட் தெம்செல்ஃப் ஃப்ரம் அவங்கள எதிலிருந்து விடுவிக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மதத்தோட கட்டுப்பாட்டிலிருந்து வர்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. எது மூலமாக ட்ரை பண்ணுறாங்க? இந்த இட்டாலியில் புதுசாக வந்திருக்கிற சயின்ஸ், அப்புறமா வந்து சிந்தனை வளர்ச்சி, இதிலேருந்து தான் இது மூலமாக அவங்க எதுலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தியாலஜிக்கல் ட்ராமல்ஸ்லேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுறாங்க. இப்போ உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் இருக்குது. அதனால நம்ம இது எல்லாமே படித்து தான் ஆகணும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், போக போக ஈஸியாகிடும். ஹட்சனோட புக்கு. த லீடர்ஸ் ஆஃப் திஸ் கிரேட் ரிவைவல் வேர் த டூ செலிப்ரேட்டட் இட்டாலியன் ரைட்டர்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 2 ரைட்டரை நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஒன்று யார் அப்படின்னு வந்தோன்னா வந்து பெட்ராக், இன்னொன்று வந்து பொக்காசியோ. இவங்க 2 பேருமே ரொம்பவே முக்கியமான ஒரு ரைட்டர். சாசர் ஃபாலோ பண்ணுற இட்டாலியன் ரைட்டர்ஸ் யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து இவங்க 2 பேர் தான். ஓகேவா? ஓகே. இந்த சாசர் ஃபாலோ பண்ணதில் 2 இட்டாலியன் ரைட்டர்ஸ் யார் அப்படின்னா வந்து பெட்ராக் அண்ட் பொக்காசியோ. இந்த பெட்ராக் வந்து எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னா வந்து 1304 பிறந்து 1374 வரைக்கும் இறந்துட்டாங்க. அண்ட் பொக்காசியோ எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னா 1313 பிறந்து 1375 இறந்துருக்காங்க. ஓகே. அண்ட் இட் வாஸ் த்ரூ தயர் ஒர்க் இன் த மெயின் தட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹியூமனிசம் பாஸ் இன்டு இங்கிலாந்து. இவங்க என்ன கொண்டுட்டு வராங்க இத்தாலியில் என்னத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே இத்தாலியில் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு சிந்தனையோட தாக்கம் வந்து வந்திருக்கு. புதுசாக ஒரு மறுமலர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவங்களை என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா மறுமலர்ச்சியோட தலைவர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவங்களை புதுசாக இந்த ரிவைவல் ஆஃப் த 2 செலிப்ரேட்டட் இட்டாலியன் ரைட்டர்ஸ். இவங்களை வந்து இத்தாலிய எழுத்தாளர்கள் பெட்ராக் அண்ட் பொக்காசியோ புதுசாக வந்த மறுமலர்ச்சிக்கு 2 பேர் தலைவராக இருக்காங்க. இவங்களோட படைப்புகள் மூலமாக என்னது கொண்டு வராங்க அப்படின்னா மனிதநேய சிந்தனை வந்து இங்கிலாந்து ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சது. வாட் இஸ் மனிதநேய சிந்தனை? இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தட் தேர் ஒர்க் மெயின் தட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஹியூமனிசம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து, இப்போ ஹியூமனிசம்னா என்னென்னு சொல்லுவோன்னா, இந்த ஹியூமனிசம் அப்படிங்கிறது எதை சொல்லுதுன்னா மனிதனோட வளர்ச்சி. அந்த மனிதனோட வளர்ச்சி எதுவும் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும்னா நான் ரிலீஜியஸ் லைஃபாக இருக்கணும். அது வந்து மதத்தோடு சேர்ந்து போகிறதா இருக்கக்கூடாது. ரிலீஜியஸ் சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும். அப்புறமா எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும். அவனோட இந்த சூப்பர் நேச்சுரல் பிலீஃப் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் வந்து இது பண்ணனால தான் நமக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதிலிருந்து அவனவே வந்து ஓவர் டாக்மா பண்ணி வந்துக்கிறணும்.
அதை வந்து நம்பக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் நடக்கிற ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் வந்து ஹியூமனிசம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஹியூமனிசம் யாரோட பீரியடில் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இட்டாலியில் வருது. அந்த இட்டாலியில் வந்து யார் கொண்டு வராங்க முக்கியமாக அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 2 பேர். அந்த 2 பேர் பொக்காசியோ அண்ட் பெட்ராக். இவங்க 2 பேரோடனால தான் இந்த மனிதநேய சிந்தனை இங்கிலாந்து ஃபுல்லாக வந்து பரவ ஆரம்பிச்சது. இதோட எஃபெக்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வேர் இட்ஸ் எஃபெக்ட் வாஸ் சூன் சோன் இன் குயிக்கண்ட் சென்ஸ் ஆஃப் பியூட்டி, த டிலைட் இன் லைஃப் அண்ட் த ஃப்ரீ செக்குலர் ஸ்பிரிட் விச் பிகன் டு அப்பியர் இன் அவர் லிட்ரேச்சர். இதன் விளைவாக எல்லாமே எந்த இடத்துல வந்து அழகோட உணர்வெல்லாம் வந்து மக்கள் இயற்கையை ரசிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட வாழ்க்கையவே ரசிக்கிற ஒரு மனப்பான்மை வளர ஆரம்பித்தது. இதுக்கு முன்னாடி இருந்த இங்கிலாண்டில் என்ன இருந்தது? ப்ரேயர், அப்புறமா வந்து கிங்குக்கு ஒபே பண்ணுறது, அப்புறமா வாருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுறது, அப்புறமா பார்ட்டி என்ஜாய் பண்ணுறது. இது போக வந்து பிளாக் டெத் வந்ததுக்கப்புறமா என்ன நடந்தது? ஒரு தெஃப்ட்டு, அப்புறமா தீவ்ஸ் எல்லாம் வந்து நிறைய டெவலப் ஆக ஆரம்பித்தாங்க, ஊர் சுற்ற ஆரம்பித்தாங்க. அப்புறமா வந்து சாசர் மாதிரி ஆட்கள் வந்து ஒரு சில ஒர்க்கில் வந்து அந்த கண்ட்ரி எப்படி இருக்குதுன்னு சொல்லி போர்ட்ரைட் பண்ணி எழுத ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் சடனாக வந்து இட்டாலியில் வந்து ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. ஹியூமனிசம் அப்படிங்கிற ஒரு டெவலப்மெண்ட் வருது. அந்த டெவலப்மெண்ட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இது இங்கிலாண்டில் கிடையாது, இட்டாலியில் நடக்குது. சரியா? அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அங்கேயும் இதே மாதிரி தானே இருந்திருக்கும். போகிறது, அப்புறமா வந்து சக்ஸஸ் ஆகிறது, செலிப்ரேட் பண்ணுறது. அதுவும் இட்டாலியில் அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் சடனாக ஒரு சேஞ்சஸ் வருது. என்ன வருது? மக்கள் வந்து அழகை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. லிட்ரேச்சரில் மட்டும் வந்து இல்லாமல், லிட்ரேச்சரில் வந்து இது வரைக்கும் வந்து எப்போவுமே ரிலீஜியஸ் சம்மந்தமாக எழுதிக்கிட்டு இருந்தவங்க சடனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரிலீஜியஸே இல்லாமல் வேறு ஒரு கோணத்தில் வந்து இலக்கியத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து இட்டாலியில் வந்து இந்த ரெனைசன்ஸ் நடக்குது. இட் இஸ் ஹியர் தட் வி மார்க் த ரைஸ் ஆஃப் த வாஸ்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் மூவ்மெண்ட் விச் வாஸ் ப்ரெசன்ட்லி டு கல்மினேட் இன் ரெனைசன்ஸ் ஆஃப் அண்ட் ஆஃப் விச் வி ஷால் ஹாவ் மச் மோர் டு சே லேட்டர். இப்போது இந்த இயக்கம் வந்து பின்னாடி ரெனைசன்ஸ் காலமாக வந்து ரெனைசன்ஸ் ஃபுல்லாக அந்த ஏஜ் ஃபுல்லாக வந்து டெவலப் ஆக ஆரம்பித்தது. அப்போது இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பின்னாடி வர ரைட்டர்ஸ்க்கு இது ரொம்பவே ஒரு ஊந்துகோலாக இருக்குது. இதை பார்த்து எல்லோரும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? சாசர் இதில் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, பின்னாடி பார்க்கலான்னு சொல்லி ஹட்சன் சொல்லியிருக்காரு. விச் வி ஷால் ஹாவ் மச் மோர் டு சே லேட்டர். இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலான்னு சொல்லி ஹட்சன் சொல்லிட்டார். ஓகேவா? அப்புறம் பின்னாடி பார்க்கலாம் நம்ம. வி ஷால் இன்டீட் லேர்ன் தட் இன் இங்கிலாண்ட் அவர்ஸ் கண்டிஷன்ஸ் லாங் ஹெல்டு திஸ் மூவ்மெண்ட் இன் செக் அண்ட் தட் அஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி. ஸோ இன் தட் ஆஃப் intellectual activity this country had to wait till the 16th century before the promises of the 14th were fulfilled. But though of little power as yet, humanism has to be included among the formative influences of the literature of Chaucer age. இப்போது இந்த இங்கிலாந்தில் இருக்கிற இந்த எதிர்மறை சூழ்நிலைகள்லாம் இருக்குது இல்லையா? பிளாக் டெத் வருது, அப்புறமா வந்து நிறையா பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னா இந்த இட்டாலியில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு ரெனைசன்ஸ் வந்து இங்கிலாந்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அது கண்டிப்பாக டக்குன்னு வந்து விட மாட்டாங்கல்ல, உடனே உள்ளே வர அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்போது 14th செஞ்சுரியில் வந்து ஸ்டார்ட் பண்ண இந்த ரெனைசன்ஸ் இங்கிலாந்து வந்து சேர்றதுக்கு 16வது நூற்றாண்டு வரைக்கும் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருந்தது மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டக்குன்னு வந்து இங்கிலாந்து வந்து இந்த மறுமலர்ச்சி அக்செப்ட் பண்ணலை. அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 16th century பிஃபோர் த ப்ராமிசஸ் ஆஃப் த 14th century வேர் ஃபுல்ஃபில்டு. 14வது நூற்றாண்டில் தோன்றிய இந்த மாற்றங்கள்லாம் ஃபுல்லாக வர்றதுக்கு 16வது நூற்றாண்டு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. அப்போது இந்த மனிதநேயம் வந்து ரொம்ப பெருசாக சக்தி பெறாமல் இருந்தால் கூட சாசர் தன்னோட லிட்ரேச்சர் உருவாக்குறாரு இல்லையா? அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு காரணம் மனிதநேயத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். அவர் வந்து நிறைய ட்ராவல் பண்ணி அங்கே போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு சாசர் வந்து இங்கிலாண்டில் ஒர்க் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதன் விளைவாக இந்த ஹியூமனிசம் வந்து இங்கிலாண்டில் வர ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சாசரோட லைஃப். ஜெஃப்ரி சாசர் who is so much greatest figure in English literature of the 14th century. 14வது நூற்றாண்டில் வாழ்கிற ஒரு மிகப்பெரிய மனிதர்களில் ஆங்கில இலக்கிய வரலாற்றுலேயே நம்ம முக்கியமாக படிக்கிறதுல ஒரு முக்கியமான ஆள் யார் அப்படின்னா ஜெஃப்ரி சாசர். ஓகே, அவங்க that he has thrown all his contemporary completely into his shade. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் கூட இருந்த லிட்ரேச்சர் எழுதினவங்களையே ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப வந்து முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னா இவர் தான். was born in about
1340. இது ரொம்ப முக்கியம். இந்த 1340 அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. அவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து லண்டன். இது நமக்கு தெரியும். ஓகேவா? லண்டனில் 1340 பிறகுறாரு, 1400 இறந்துருவார். வேர் இஸ் ஃபாதர் டிட் ஃப்ளாரிசிங் பிஸ்னஸ் அஸ் எ மர்ச்சன்ட் விட்னர். அவங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாரு, இது கூட கொஸ்டினாக கேட்பாங்க. அவங்க அப்பா என்னவா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்த திராட்சையெல்லாம் இருக்கும் இல்லையா, கிரேப்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணி ஒயினாக சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, அவங்க அப்பா வந்து ஒரு ஒயின் மர்ச்சன்ட். அதுதான் வந்து மர்ச்சன்ட் விட்னர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ஒயின் மர்ச்சண்ட்டாக இருக்காங்க. அதில் வந்து ஃப்ளாரிசிங் பிஸ்னஸ் ரொம்பவே ஃபேமஸாக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒருத்தரில் அவங்க அப்பாவும் ஒருத்தர். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, வி நோ ப்ராக்டிக்கலி நத்திங் அபவுட் ஹிஸ் சைல்ட்ஹுட். அவங்களோட சின்ன வயசை பற்றி நமக்கு அவ்வளோவா தெரியல. பட் இட் இஸ் எவிடென்ட் ஃப்ரம் த வைட் அண்ட் வேரிட் ஸ்காலர்ஷிப் விச் கேரக்டரைசஸ் ஹிஸ் ரைட்டிங் தட் ஹி மச் ஹேவ் என்ஜாய்டு த அட்வான்டேஜஸ் ஆஃப் லிபரல் எஜுகேஷன். இவரை பற்றி நம்ம சின்ன வயசில் வந்து பெருசாக நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. ஆனால் அவரோட படைப்புகள் இருக்கு இல்லையா, அவரோட ஒர்க் இருக்கு இல்லையா, அதில் உள்ள எக்ஸாம்பிளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக எழுதியிருக்கிறாரு. அவரோட அறிவெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துக்கலாம். அவர் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியுது. அட் 17 he received a court appointment as page of ஒய்ஃப் ஆஃப் டியூக் ஆஃப் கிளாரன்ஸ். அப்போது அவருக்கு 17 வயசாக இருக்கும்போது எங்கே வராரு, யாருக்கு வந்து பேஜ் பாயாக ஒர்க் பண்ண வராரு, ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண வராரு அப்படின்னா வந்து டியூக் ஆஃப் கிளாரன்ஸ் அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ண வராங்க. ஓகேவா? ஓகே, எந்த இயரில் வந்து அவர் பேஜ் பாயாக ஒர்க் பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்டோன்னா ஏஜ் ஆஃப் 17 இயர்ஸ் ஓல்டில். அப்புறமா யாருக்கு கீழே பேஜ் பாயாக ஒர்க் பண்ணாருன்னு கேட்டோம் அப்படின்னா வந்து டியூக் ஆஃப் கிளாரன்ஸ் அவங்களுக்கு கீழே. ஓகேவா? இன் 1359 he was with the English army in France where he was taken prisoner but he was soon ransomed and returned to England. இப்போது என்ன இவர் எங்கே போகிறாரு அப்படின்னா வந்து ஃப்ரான்ஸ் கூட வந்து ஒரு போருக்கு போகிறாரு. போகிற இடத்துல வந்து இவர் என்ன பண்ணிடுறாங்க வந்து ஃப்ரான்ஸ் வந்து கைது பண்ணிடுறாங்க. அப்புறமா கைது பண்ணதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்கிற கிங்கு தான் போய் அவரை மீட்டு திரும்ப இங்கிலாந்துக்கு கொண்டு வந்து விடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, சம்டைம்ஸ் ஆஃப்டர் திஸ் ஹி மேரிட் அண்ட் பிகம் எ வேலட் ஆஃப் த கிங்ஸ் சாம்பர். அப்போது இதுக்கப்புறமா கல்யாணம் ஆகுது அவருக்கு. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகுறாரு அப்படின்னா வந்து அந்த சாம்பரில், கிங்கோட சாம்பரில், மன்னரோட சாம்பரில், மன்னரோட அறையிலேயே அவர் என்னவா இருக்கிறார் அப்படின்னா வந்து ஒரு பணியாளராக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வேலட் ஆஃப் த கிங் சாம்பர் அப்படின்னா மன்னரோட அறையிலேயே. ஃப்ரம் த டைம் ஆன்வர்ட் ஹி வாஸ் ஃபார் மெனி இயர்ஸ் க்ளோஸ்லி கனெக்டட் வித் த கோர்ட்ஸ். அந்த அறையிலே இருக்கிறதுனால அரசவையோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார் அவர் சாசர். ஹி வாஸ் ஆஃபன் இன்ட்ரெஸ்ட் வித் டிப்ளமேட்டிக் மிஷின்ஸ் ஆன் த காண்டினென்ட். அப்போது இவர் அரசர் கூட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, அரசர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து வெளிநாடுகளுக்கு நிறைய தூதரக பணிகளுக்கெல்லாம் யார் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா வந்து சாசர் அனுப்பி வைக்கிறாங்க. இதிலிருந்து தான் இவரோட கெரியரே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. 2 ஆஃப் தம் பீயிங் டு இட்டாலி. அதில் அவர் போன 2 வெளிநாட்டு பயணங்களில் முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டு போகிறாங்க. அந்த 2 எங்கன்னா வந்து இட்டாலிக்கு போகிறாங்க. அந்த இட்டாலியோட பயணங்கள் தான் அவரோட லைஃப்பில் வந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுது ரைட்டிங் கரியரில். ஓகே, 2 ஆஃப் தம் பீயிங் டு இட்டாலி. ஹி வாஸ் thus brought into direct touch with Italian culture and in the days of the early Renaissance and may even have met பெட்ராக் அண்ட் பொக்காசியோ. இப்போ நம்ம படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் நாயர் புக்கு படிக்கும்போது என்ன படித்தோம், ஒவ்வொரு ஆத்தர்ஸும் வந்து ரொம்ப ஏழ்மையான நிறையில் பிறப்பாங்க, பூவர் ஃபேமிலியில் பிறப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எங்கேயாவது படிக்க போவாங்க. படிக்க போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அப்படியே வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்காக வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும்போது அங்கே உள்ள கல்ச்சர் வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்புறமா வந்து அவங்க ஒர்க் எழுதுவாங்க. இது ராமச்சந்திர நாயர் புக்கில் வந்து நிறைய ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். இப்போது அதே மாதிரி சாசருக்கு வந்து எங்கேருந்து தூதராக வந்து அனுப்புவார், கிங்கோட அவர் வந்து ரொம்ப க்ளோஸாக க்ளோஸாக இருக்கிறதுனால கிங் என்ன பண்ணுறாருன்னா வந்து வெளிநாட்டுக்கு வந்து அவர் தூதராக வந்து அனுப்புகிறாரு. அனுப்புனதில் அவர் 2 இட்டாலி ட்ராவல் போகிறாரு. இட்டாலிக்கு வந்து 2 வாட்டி ட்ராவல் போகிறாரு. அதில் யாரை பார்க்குறாரு அப்படின்னா பெட்ராக் அண்ட் பொக்காசியோ, இவங்க 2 பேரையும் அவர் பார்க்குறாரு, மீட் பண்ணுறாரு. டு த ஃபார்மர் ஆஃப் ஹூம் ஹீ மேக்ஸ் பாயிண்டட் ரெஃபரன்ஸ் இன் த ப்ரொலாக் டு த கிளர்க்ஸ் டேல்ஸ். டூரிங் இதில் அதில் வந்து அவர் சொல்லியிருப்பார், கிளர்க்கு டேல்ஸில் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ப்ரொலாக் டு த கிளர்க் டேல்ஸில். ஓகே, டூரிங் திஸ் இயர்ஸ் ஹி ரிசீவ்டு மெனி மார்க்ஸ் ஆஃப் ராயல் ஃபேவர் அண்ட் ஃபார் எ டைம் சாட் இன் பார்லிமெண்ட்ஸ் அஸ் நைட் ஆஃப் த ஷயர் ஆஃப் கென்ட். இந்த பெட்ராக் அண்ட் பொக்காசியோ இவங்க 2 பேரையும் மீட் பண்ண அவர்
இந்த மீட் பண்ண இந்த பாயிண்ட்டை எங்கே எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பலாக் டு த கிளர்க்கு டேல்ஸ். கிளர்க்கு டேல்னு சொல்லி ஒரு டேல் சாஸ்திரம் எழுதின டேல்ஸ் தெரியும் இல்லையா, அந்த டேலில் ப்ரொலாக்ல இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. டூரிங் திஸ் இயர் ஹி ரிசீவ்டு மெனி மார்க்ஸ் ஆஃப் ராயல் ஃபேவர் அண்ட் ஃபார் எ டைம் சேட் இன் பார்லிமெண்ட் அஸ் நைட் ஆஃப் ஷர் ஆஃப் கென்ட். கென்ட் அப்படிங்கிறது ஒரு பிளேஸோட நேம். இந்த பிளேஸில் வந்து அந்த கென்ட் அப்படிங்கிற இடத்து இவர் நிறையா கிங்குக்கு வந்து ஃபேவரட்டாக மாறாரு இல்லையா, நிறைய பேரோட பாராட்டு ஆதரவு இவருக்கு எல்லாத்துக்குமே கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ வந்து கென்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்லிமெண்ட்டில் வந்து என்னவா மாறுறாரு அப்படின்னா வந்து ஒரு மெம்பராகவும் ஒரு உறுப்பினராகவும் அப்புறமா ஒரு பிரதிநிதியாகவும் மாறுறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. After the overthrow of Lancastrian party and the banishment of his special patron ஜான் ஆஃப் கண்ட். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சாசரோட பேட்ரன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜான் ஆஃப் கண்ட். பேட்ரன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு தெரியும்ல, நம்ம ஏற்கனவே உள்ள வீடியோவில் பார்த்துருப்போம். பேட்ரன்னா யார், ஒரு கலைஞர் இருக்காங்க, ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான நிதி உதவி பண்ணுறவங்க, அவங்கள தான் வந்து நம்ம பேட்ரன் சொல்லி சொல்லுவோம். அந்த வகையில் சாசரோட பேட்ரன் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து ஜான் ஆஃப் கண்ட். இவங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த லங்காஸ்டியன் அந்த போரில் வந்து தோற்கடிக்கப்பட்டதுக்கப்புறமா வந்து அவரோட முக்கியமான ஆதரவாளர் யாராருன்னா ஜான் ஆஃப் கண்ட். இவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா நாடு கடத்திடுறாங்க. பேனிஷ்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஸ்பெஷல் பேட்ரன். அவர் நாடு கடத்தினதுக்கப்புறமா இவரோட நிலைமை ரொம்ப மோசமாக மாறுது. ஏன்னா அவர்கிட்ட இருந்தால் இவருக்கு காசு வந்துட்டு இருந்தது. அவர் நாடு கடத்தினதுக்கப்புறமா வந்து இவருக்கு வந்து வறுமையில் வந்து வாட ஆரம்பித்தார் சாசர். அப்போது சாசரோட வாழ்க்கை ரொம்பவே சிரமமாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹி ஃபெல் ஆன் ஈவில் டேஸ் அண்ட் வித் அப்ரோச்சிங் ஏஜ் ஃபெல் டு த ஆக்சுவல் பிஞ்ச் ஆஃப் பாவர்ட்டி. அப்புறமா அவர் ரொம்ப மோசமான வறுமையான ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாரு. ஃபார்ச்சுனேட்லி அந்த அசஷன் ஆஃப் ஜான் ஆஃப் கண்ட்ஸ் சன் ஹென்ரி IV. ஜான் ஆஃப் கண்ட்டுக்கு அப்புறமா யார் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா வந்து ஹென்ரி IV வந்து ரூலிங்க்கு வராரு. இதை வந்து நம்ம ரிச்சர்ட் II, ஷேக்ஸ்பியரோட பிள்ளை ரிச்சர்ட் II படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டு தெரியும். ஜான் ஆஃப் கண்ட், ஹென்ரி IV, ரிச்சர்ட் II, இவங்க எல்லாருமே வந்து அந்த ரிச்சர்ட் II பிளேயில் வந்து வந்திருப்பாங்க. ரிச்சர்ட் II வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்து ரிச்சர்டுக்கும் ஹென்ரி IVக்கும் வந்து ஃபைட் நடக்கும். அதில் ரிச்சர்ட் வந்து ஒரு ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலே ரிச்சர்ட் வந்து இறந்து போயிடுவார். ஒருத்தர் கொன்றுவார். யார், ஹென்ரி IVோட சர்வெண்ட் ஒருத்தவங்க வந்து ரிச்சர்ட் IIவை கொன்றுவாங்க. அதுக்கப்புறமா யார் ரூலிங்க்கு வராங்க அப்படின்னா வந்து ஹென்ரி IV வந்து ரூலுக்கு வருவார். அப்போது ஜான் ஆஃப் கண்டோட பையன் தான் ஹென்ரி IV. ஓகேவா. இவர் வந்து திஸ் திங் மென்டட் வித் ஹிம் அந்த கிராண்ட் ஆஃப் ராயல் பென்ஷன் அட் ஒன்ஸ் பிளேஸ்ட் ஹிம் பியாண்ட் வாண்ட் அண்ட் ஆன்சைட்டி. அப்போது இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து பென்ஷன் கொடுக்குறாரு. ஹென்ரி IV வந்து யாருக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ரிச்சர்ட் IIக்கு வந்து பென்ஷன் கொடுக்குறாங்க. அது அவரை வந்து வறுமையிலேருந்து கவலையிலேருந்து, ஆன்சைட்டி அப்படின்னா வந்து ரொம்ப கவலையாக இருந்தார். அப்போது அது வந்து வறுமையிலேருந்து கவலையிலேருந்து அந்த பென்ஷன் வந்து அவரை ரிலீஃப் பண்ணுது. அட் கிறிஸ்மஸ் 1399 முக்கியமாக வச்சுக்கோங்க. 1399 he took long lease of a house at வெஸ்ட்மினிஸ்டர். இந்த வெஸ்ட்மினிஸ்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து வந்து வீடு அவர் வந்து கிறிஸ்மஸ் டைமில், கரெக்டாக கிறிஸ்மஸ் எப்போ வரும், December 25 வரும். அப்போது 1399 டிசம்பரில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு வாடகைக்கு எடுக்கிறார். லீஸ் வீடு கட்டலை, வெஸ்ட்மினிஸ்டரில் வந்து ஒரு வீடு வந்து வாடகைக்கு எடுக்கிறாரு. அப்போது வாடகைக்கு எடுக்கும்போது அவர் என்ன நினச்சிருப்பாரு, நம்ம ரொம்ப வருஷம் இங்கே வாழ்வோம், பென்ஷன் வருது அப்படின்னு நினச்சி தான் அந்த வீடு வாடகைக்கு எடுத்துருக்கிறாரு. விச் சஜஸ்ட் தட் he still looked forward for many years of life. இன்னும் ரொம்ப நாள் வாழ்வோங்கிற நம்பிக்கையில் வாடகைக்கு எடுத்திருக்கிறாரு. பட் he died before the next year was out and was buried at the part of Westminster Abbey. இப்போ அவர் வந்து வெஸ்ட்மினிஸ்டர் அபேயில் வந்து புதைச்சிருக்காங்க, நம்ம படிச்சிருப்போம். இதுதான் வந்து போயட்ஸ் கார்னர்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். பின்னாடி வந்த ரைட்டர்ஸ்லாம் இங்கே தான் வந்து பரி பண்ணுவாங்கன்னு படிச்சிருப்போம். ஆனால் அவர் எப்படி வெஸ்ட்மினிஸ்டர் அபே போனார் அப்படிங்கிறத ஹட்சன் நமக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஒரு வீடு வந்து லீஸ்க்கு எடுத்து அங்கே போய் வாழ்கிறதுக்காக போயிருக்கிறாரு. போன இடத்துல 1 இயர்லேயே வந்து இறந்து போயிட்டார். எல்லாருமே வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் வந்து அவர் போயிருக்கிறாரு. ஆனால் போன நெக்ஸ்ட் இயர் வந்து இறந்து போயிட்டார் சாசர். அதனால அவர் வந்து அங்கேயே பரி பண்ணிட்டாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் கேம் டு பி நோன் அஸ் த போயட்ஸ் கார்னர். இதுக்கப்புறம் அவர் அங்கே பரி பண்ணதுனால அதுக்கப்புறமா இவர் நேஷ்னல் போயட்டுங்கிற ஒரே காரணத்துக்காக இவரை பரி பண்ண அதே இடத்துல மற்ற எல்லோரும் வந்து பரி பண்ணாங்க, ஒரு சில போயட் அப்புறமா ஒரு சில ரைட்டர்ஸை. அதனால அது வந்து போயட்ஸ் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடப்படுது. எந்த இடம் வந்து போயட்ஸ் கார்னர்னு கேட்டாங்கன்னா வெஸ்ட்மினிஸ்டர் அபே. ஓகேவா. நெக்ஸ்ட்டு
Okay, next. In studying Chaucer's work, it is important to remember that his education as a poet was twofold. அப்போது சாசரோட படைப்பை படிக்கும்போது அவருக்கு ஒரு கவிஞராக வந்து 2 வகையான கல்வி வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. என்னென்னு பார்க்கலாம். பார்ட் ஆஃப் இட் கேம் ஃப்ரம் லிட்ரேச்சர் பட் பார்ட் ஆஃப் இட் கேம் ஃப்ரம் லைஃப். ஒன்று இலக்கியத்துலேருந்து வந்திருக்கு, இன்னொன்று வந்து அவரோட சொந்த வாழ்க்கையிலேருந்து வந்திருக்கு. இந்த ரெண்டுமே அவரோட படைப்பை படிக்கும்போது நமக்கு 2 வகையான எஜுகேஷன் அவருக்கு கிடச்சிருக்கு. ஒன்று வந்து அவர் நம்ம சொல்லுவோம்ல அனுபவ கல்வி, அப்புறமா வந்து படித்து வாங்கின அந்த எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. He was through student and is one of his autobiographical passages in House of Fame. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவரோட எந்த ஒர்க்கை வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கல் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹட்சன் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து ஹவுஸ் ஆஃப் ஃபேம், அதை தான் வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கல் பேசேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஒர்க்கில் தான் அவரோட சுய வாழ்க்கையை கொஞ்சம் வந்து வெளிப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. He tells us how after a long day over his account he would go home and night there pour over his blood volume still he was completely dashed. இப்போது அவர் வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாராம். வீட்டுக்கு போகிறதுக்கு இப்போ நான் சொல்கிற இந்த கதையெல்லாம் அவர் எதில் எழுதியிருக்காரு அப்படின்னா இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேமில் எழுதியிருக்கிறாரு. ஓகேவா? அப்போது வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்து அவருக்கு ரொம்பவே படிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை வருது. அப்போது நைட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ரொம்ப பிடிச்ச ஒர்க்கெல்லாம் எடுத்து வச்சு படிக்கிறாரு. எது வரைக்கும் படிக்கிறாரு அப்படின்னா வந்து அப்படியே அந்த புக்கை வச்சு அப்படியே மயங்குற அளவுக்கு படிக்கிறாராம். இந்த இப்போல்லாம் நமக்கு புக்கை எடுத்த உடனே மயக்கம் வந்துடுது. அவர் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு படிச்சுட்டு அப்படியே தூக்கம் வர்ற அளவுக்கு படிச்சிருக்கிறாரு. நமக்கு புக்கு எடுத்த உடனேமே தூக்கம் வந்துடுது. ஓகே, இப்போது இந்த புக்கை எடுத்தோடனே மயங்குற அளவுக்கு படிச்சிருக்கிறாரு. இதை சொன்னோடனே நமக்கு அவரோட ஒர்க்கே ஒன்று ஞாபகம் வரணும். புக் ஆஃப் த டச்சஸ், அதில் ஓவிட்டோட மெட்டமாஃபாசிஸை படிச்சுட்ருப்பார். படிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே தூங்கிடுவார். தூங்கினதுக்கப்புறம் தான் கனவு வரும். அந்த கனவில் தான் வந்து புக் ஆஃப் த டச்சஸோட போயமே வந்து ஃபார்ம் ஆகும். லாஸ்ட்டில் எண்டில் அந்த கனவுலேருந்து தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் அது ஒரு போயமாக கன்வெர்ட் பண்ணார். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது அவர் எப்போவுமே வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் இப்படி தான் இருப்பார் போல். நம்ம நினச்சோம் அந்த புக் ஆஃப் த டச்சஸில் அது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி போல் அப்படின்னு. ஆனால் இப்போ இது பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது அவர் என்ன வந்து ஆல்ரெடி அவரோட லைஃப்பில் யூஸ்வலாகவே நிறைய புக்கு படிப்பார். படித்து அப்படியே தூங்கிடுவார் போல். ஓகே, இதை தான் வந்து அங்கே இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க போல். ஓகே, நெக்ஸ்ட். Like Shakespeare and Milton, he was on contrary a man of the world and on affairs. He had travelled much. இப்போ ஷேக்ஸ்பியர் மில்டன் மாதிரி இவர் வந்து நார்மலாக எல்லாருமே, அதாவது வெறும் புத்தகத்தில் மட்டும் அறிவு இல்லாமல் வாழ்க்கையிலையும் வந்து நிறைய லேர்ன் பண்ணியிருப்பாருன்னு சொல்கிறாங்க. கற்பனையில் மட்டும் வாழ்ந்தவர் இல்லாமல் ஷேக்ஸ்பியர் மில்டன் மாதிரி ரொம்ப உலக அனுபவம் கொண்ட மனுஷனாகவும் இவர் இருந்தார், மனிதராகவும் இருந்தார். நிறைய இடத்துக்கு அவர் வந்து ட்ராவல் பண்ணார். நிறையா அவர் வந்து வாழ்க்கையை வந்து லைஃப்பை வந்து டைரெக்டாக வந்து அனுபவிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எ மேன் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் ஆஃபர்ஸ். ஹி ஹேட் ட்ராவல்டு மச். ஹி ஹேட் சீன் லைஃப். வாழ்க்கையோட லைஃப் வந்து என்ஜாய் பண்ணார். ஹிஸ் பிஸ்னஸ் அட் ஹோம் அண்ட் அப்ராட் brought him into இன்டிமேட் ரிலேஷன்ஸ் வித் பீப்புள் ஆஃப் ஆல் சார்ட். அவரோட பயணங்கள் எல்லாமே வந்து மக்களோட வந்து நேரடியாக நெருங்கிய தொடர்பை வந்து கொண்டு வந்துச்சு. அண்ட் வித் ஹிஸ் குயிக் இன்சைட் இன்டு கேரக்டர் அண்ட் ஹிஸ் கீன் ஐ ஃபார் எவ்ரிதிங் ட்ரமாட்டிக் பிக்சரைஸ் அண்ட் ஹியூமரஸ். அதாவது அவரோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நார்மலாக ஒருத்தவங்களோட குணத்தை வந்து டக்குன்னு புரிஞ்சுப்பார். அவரோட கூர்மையான பார்வை, அப்புறமா அந்த ட்ரமாட்டிக்கல் அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அந்த வியூ, நாடகத்தன்மை, அப்புறமா அழகான காட்சியெல்லாம் வந்து நல்லா சூப்பராக கவனிக்கிறது, அந்த திறமை, இது எல்லாமே அவரோட லிட்ரேச்சர் வந்து மேலும் டெவலப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. He was precisely the kind of poet profit by such varied experiences. அவர் நிறைய அனுபவங்களை வச்சு எழுத ஆரம்பித்தார். There is much that is purely bookish in his writing, but in the best of them, we are always aware that he is not merely drawing upon what he has read, but that is genius of his being led by his wide and deep knowledge of life itself. அவர் வந்து பார்த்தது கேட்டது வச்சு மட்டும் எழுதாமல் அவரோட வாழ்க்கை அனுபவங்களையும் சேர்த்து இருந்தது அவரோட ஒர்க்கில். ஓகே, சாசஸ் ஒர்க் இன் ஜென்ரல். நார்மலாக அவரோட ஒர்க்கை பற்றி நம்ம பார்க்கலாம். இட் இஸ் யூஸ்வல் அண்ட் கன்வீனியன்ட் டு டிவைட் சாசஸ் லிட்டரரி கேரியர் இன்டு 3 பீரியட். இது ஒரு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இது ஒரு பிஒய்க்யூ தான். சாசரோட ஒர்க்கை வந்து அவரோட லிட்டரரி கரியரை நம்ம எத்தனை பீரியடாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து 3 பீரியடாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகே, விச் ஆர் கால்டு ஹிஸ் ஃப்ரெஞ்ச், இட்டாலியன் அண்ட் ஹிஸ் இங்கிலீஷ். அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஒரு ஃப்ரெஞ்சு பீரியட் ஃபஸ்ட்டு, இட்டாலியன் பீரியட் செகண்ட், அப்புறமா இங்கிலீஷ் பீரியட் ரெஸ்பெக்டிவ்லி 3 பீரியடாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஹிஸ் ஜீனியஸ் வாஸ்
His genius was nourished to begin with on the French poetry and romance which formed the favorite reading of the court and cultivated. ஆரம்ப காலத்தில் ஃப்ரெஞ்சோட கவிதையினாலையும் காதல் கதையினாலையும் வளர்க்கப்பட்டது அவரோட அந்த ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த ஃப்ரெஞ்சு பீரியட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு on the French poetry and romance which formed the favorite reading of the court and cultivated society during the time of his youth. ஆரம்ப காலகட்டத்தில் அவரோட அந்த ஃப்ரெஞ்சு கவிதையை தான் ரொம்பவே வந்து வளர்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. நேச்சுரலி he followed the passion and his early work was done in on French model. ஃபஸ்ட்டு அவரோட ஏர்லி ஒர்க் எந்த மாடலில் எழுதியிருந்தார் அப்படின்னா வந்து ஃப்ரெஞ்சு மாடல். thus besides translating portions at least of the then popular Roman de la Rose, இதுதான் வந்து அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ண ஒர்க்கு, ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு ஒர்க்கு. ஹி ரோட் அமாங் அதர் குவைட் இமிட்டேட்டிவ் திங்ஸ் அலிகரி ஆன் த டெத் ஆஃப் பிளான்ச்சி த ஜான் ஆஃப் கண்ட் ஆஃப் ஒய்ஃப். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜான் ஆஃப் கண்ட் தான் இவருக்கு பேட்டர்னாக இருந்தார். அவங்களோட ஒய்ஃப் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து டெத் ஆஃப் பிளான்ச்சி. இந்த பிளான்ச் வந்து இறந்து போயிடுவாங்க. இவங்களுக்காக வந்து ஒரு அலிகரி ஒர்க் எழுதுகிறாரு, அவர் எலிஜி மாதிரி எழுதுகிறாரு. அந்த எலிஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து புக் ஆஃப் த டச்சஸ். அந்த புக் ஆஃப் த டச்சஸோட சோர்ஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து ரோமன் டி லா ரோஸ், அதுதான் வந்து அதோட சோர்ஸ். ரோமன் டி லா ரோஸ் இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஒர்க்கு. இதிலிருந்து ஒரு இமிட்டேட்டிவ் பண்ணி இதை காப்பி பண்ணி தான் வந்து சாசர் வந்து புக் ஆஃப் த டச்சஸ் அப்படிங்கிற ஒர்க் எழுதுகிறாரு. இந்த புக் ஆஃப் த டச்சஸ் வந்து யாருக்காக எழுதுறாரு அப்படின்னா ஜான் ஆஃப் கண்டோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, அவங்களோட நேம் வந்து டெத் ஆஃப் பிளான்ச்சி. ஜான் ஆஃப் கண்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து சாசரோட பேட்ரன், சாசருக்கு வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண ஒருத்தர். அவர் இறந்ததுனால ஜான் ஆஃப் கண்ட்டு தன்னோட நன்றியை தெரிவிக்கிற விதமாக அவங்களோட ஒய்ஃபுக்கு ஒரு எழுதி எழுதுகிறாரு. அதுதான் என்னதுன்னா வந்து இந்த புக் ஆஃப் த டச்சஸ் அப்படிங்கிறது. எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்கன்னா 1369 அதில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் விச் இஸ் ஹோலி இன் த மேனர் ஆஃப் த ரெகுலரிங் ஃப்ரெஞ்சு ஸ்கூல் தென் ஆல்மோஸ்ட் சர்டன்லி அஸ் எ டைரக்ட் ரிசல்ட் ஆஃப் ஹிஸ் விசிட்ஸ் டு இட்டாலி. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அப்புறமா அவர் இட்டாலிக்கு ட்ராவல் பண்ண போகிறார் இல்லையா, இட்டாலிக்கு ட்ராவல் பண்ண போனதுக்கப்புறமா இந்த ஃப்ரெஞ்சோட தாக்கம் வந்து அவர்கிட்ட குறைய ஆரம்பிக்குது. இட்டாலியில் உள்ள ரைட்டர்ஸ் மேலே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு. இட்டாலியில் யாரை பார்த்தாருன்னு சொன்னோம், பொக்காசியோ அண்ட் பெட்ராக், ரெண்டு பேரும் பார்க்குறாரு இல்லையா. பார்த்தனால அவருக்கு வந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறையவே வர ஆரம்பிக்குது. இதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. தென் ஆல்மோஸ்ட் சர்டன்லி அஸ் எ டைரக்ட் ரிசல்ட் ஆஃப் ஹிஸ் விசிட் டு இட்டாலி ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸஸ் டிஸப்பியர் அண்ட் இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸஸ் டேக் தேர் பிளேசஸ். அவரோட ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, அது டிஸப்பியர் ஆகுது. அப்புறமா இட்டாலியனோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த இடத்த பிடிக்குது. இந்த செகண்ட் பீரியட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாசரோட இட்டாலியன் பீரியட் எந்த இயர்லேருந்து எந்த வரைக்கும் அப்படி சொல்லி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 1370 1384 வரைக்கும் அவரோட இட்டாலியன் பீரியட். சாசர் இஸ் த டிசைபிள் ஆஃப் த கிரேட் இட்டாலியன் மாஸ்டர்ஸ் ஃபார் த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் கிளியர்லி ஆவ்ஸ் மச் டு டான்டே. இப்போது அவர் நிறையா இட்டாலியன் ரைட்டர்ஸில் வந்து பொக்காசியோ பெட்ராக் நம்ம பார்த்தோம். இப்போ தேர்டு ஒரு ரைட்டர் யார் அப்படின்னா வந்து டான்டே. அந்த டான்டேயை பார்த்து இவர் வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் ஒரு ஒர்க் எழுதியிருக்கிறாரு. அது எந்த ஒர்க் அப்படின்னா வந்து த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் வந்து யார்கிட்ட இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து டான்டே அவர்கிட்ட இருந்து தான் வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எழுதியிருக்காங்க. வைல் ட்ராய்லஸ் அண்ட் கிறிஸ்டீட் by the far his longest single poem is based upon and is part translation form பொக்காசியோட ஃபிலிஸ்ட்ரேட்டோ. இப்போது இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்து டான்டே. இது ரொம்ப முக்கியம் இந்த கொஷின்ஸு, ஏன்னா யார்கிட்டேருந்து சோர்ஸ் எடுத்திருக்காங்கங்கிறது கேட்பாங்க. ஹவுஸ் ஆஃப் ஃபேம் வந்து இட்டாலியன் ரைட்டரான டான்டே அவர்கிட்டேருந்து இன்ஃப்ளூயன்ஸாக எழுதியிருக்காங்க. அவர் எழுதின முக்கியமான அடுத்த ஒரு லாங்கஸ்ட் சிங்கிள் போயம் என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வந்து ட்ராய்லஸ் அண்ட் கிறிஸ்டீட். இதுதான் வந்து அவர் எழுதுகிற லாங்கஸ்ட் சிங்கிள் போயம். இது யார்கிட்டேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து பொக்காசியோவோட ஃபிலிஸ்ட்ரேட்டோ அப்படிங்கிற ஒர்க்கிலேருந்து தான் வந்து சோர்ஸாக எடுத்திருக்கிறாங்க இதை. ஓகேவா. To the close of this period, the unfinished legend of good woman may also be referred. கடைசியாக இட்டாலியன் பீரியட் வந்து க்ளோஸ் ஆகும்போது அப்புறமா ஒரு ஒர்க் எழுதியிருக்கிறாங்க. என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னா லெஜண்ட் ஆஃப் குட் உமன். இந்த லெஜண்ட் ஆஃப் குட் உமன் ஒரு அன்ஃபினிஷ்டு, இது ரொம்ப முக்கியம். அவர் எழுதின இட்டாலியன் போயம்லேயே அன்ஃபினிஷ்டு போயம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து லெஜண்ட் ஆஃப் குட் உமன். ஓகேவா. ஃபைனலி he ceases to be Italian as he heard ceased to be French and become English. ஃப்ரெஞ்சு எப்படி வேணான்னு சொல்லி வந்தாரோ, ஃப்ரெஞ்சோட தாக்கம் எப்படி குறைய ஆரம்பித்ததோ அதே மாதிரி இட்டாலியனோட தாக்கமும் குறைய ஆரம்பிச்சது. கடைசியாக அவர் இங்கிலீஷ் பீரியடில் எழுத ஆரம்பித்தார். திஸ் டஸ் நாட் மீன் தட் ஹீ நோ லாங்கர் ட்ராஸ் ஃப்ரீலி அப்பான் ஃப்ரெஞ்ச் அண்ட் இட்டாலியன் மெட்டீரியல். இதோட மீனிங் என்னென்னா, மொத்தமாக ஒரு ஃப்ரெஞ்சையும் இட்டாலியனும் விட்டுட்டு வந்துடல, அதோட தாக்கம் கடைசி வரைக்கும் எழுதிட்டு தான் இருந்தார். ஆனால் என்ன பண்ணார், அப்படியே இமிடியேட் பண்ணி எழுதுறது குறைஞ்சி சொந்தமாக யோசித்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஹீ கண்டினியூஸ் டு டூ திஸ் டு த எண்ட்.
கடைசி வரைக்கும் அவர் வந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தார். இட்டாலியன் அண்ட் ஃப்ரெஞ்சோட தாக்கம் இருக்க தான் செஞ்சது. இட் சிம்ப்ளி மீன்ஸ் தட் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் மெரிலி இமிட்டேட்டிவ் ஹி பிகம் இண்டிபெண்ட். அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி காப்பி பண்ணி எழுதாமல் தன்னோட சுயமாக எழுத ஆரம்பித்தாருன்னு சொல்கிறாங்க. ரிலேயிங் அப்பான் ஹிம்செல்ஃப் என்டையர்லி ஈவன் ஃபார் த யூஸ் டு விச் ஹீ புட்ஸ் இஸ் borrowed தீம்ஸ். கடைசியாக சாசர் வந்து என்ன பண்ணல அப்படின்னா வந்து மற்றவங்ககிட்ட இருந்து கருத்தை எடுத்து வந்து பயன்படுத்தினாலும் முழுசாக அவங்கள வந்து டிபெண்ட் பண்ணியே இருக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி பிகம்ஸ் இண்டிபெண்ட். அவர் தனியாக ஒரு சுயமாக யோசித்து எழுதுகிற ஒரு ரைட்டராக மாறிட்டார். ரிலேயிங் அப்பான் ஹிம்செல்ஃப் என்டையர்லி ஈவன் ஃபார் த யூஸ் டு விச் ஹீ புட்ஸ் இஸ் borrowed தீம். அவர் வந்து மற்றவங்க முழுசாக சார்ந்திருக்கலை, மற்றவங்களிருந்து எடுத்த கருத்தை மட்டும்தான் வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு. ஓகே, திஸ் லாஸ்ட் பீரியட் பிலாங்ஸ் டுகெதர் வித் சன்ட்ரி மைனர் போயம்ஸ் த Canterbury Tales, in which we have Chaucer's most famous and most characteristic work. கடைசி காலத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு படைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து சாசரோட கேண்டர்பரி டேல்ஸ். இது ரொம்பவே தனித்துவமான படைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்துவமான ஒரு இண்டிபெண்ட் ஒர்க்கு. இது சாசர் வந்து மேக்ஸிமம் இமிட்டேட் பண்ணாமல் அவரே எழுதினதாக சொல்கிறாங்க. இந்த கேண்டர்பரி டேல்ஸை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சாசர் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. சாசர் வந்து எந்த இட்டாலியன் ரைட்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காரு, அவங்கள பார்த்தா எந்தெந்த ஒர்க் எழுதியிருக்காங்க, சாசரோட பர்த் என்ன, டெத் என்ன, அவர் வந்து எந்தெந்த வாரெல்லாம் வந்து அவரோட பீரியடில் நடந்தது, எந்தெந்த கிங்கு வந்து ரூலிங் இருந்தாங்க, இது எல்லாமே வந்து கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு கடைசியாக ஒரு 3 கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்குறேன். சாசர் அவரோட பர்த் இயர் எந்த பிளேஸில் வந்து சாசர் பிறந்தார்? இப்போ ஃப்ரான்ஸா, இட்டாலியா, லண்டனா, அந்த மாதிரி சாசர் வந்து எந்த பிளேஸில் வந்து பிறந்தாருன்னு சொல்லி கேட்குறேன். அப்புறமா வந்து சாசர் வந்து இட்டாலியனோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்தது இல்லையா, எந்த 3 ரைட்டர்ஸ்லேருந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருந்தார்? 3 இட்டாலியன் ரைட்டர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். எந்த 3 ரைட்டர்ஸ்லேருந்து அவர் இட்டாலியன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருந்தார்? அப்புறமா 3rd கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து இப்போது எல்லா பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் க்ரீக் அப்புறமா ரோம் இந்த 2 கண்ட்ரிலேருந்தும் ஒரு இட்டாலி வந்து ஒரு மாற்றத்தை எடுத்துக்கிச்சு. அங்கேருந்து ஒரு ஆன்சியன் லிட்ரேச்சரை படித்து அப்புறமா ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா, அது பயங்கர இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வந்தது பின்னாடியில் இங்கிலாண்டில். அப்போது இட்டாலியனில் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு மறுமலர்ச்சி நடந்திருக்கும். அதோட நேம் என்ன? இந்த 4 கொஷினுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு சாசரோட கேண்டர்பரி டேல்ஸ் பார்க்கலாம்.